அக்கா அப்படியே டொமேட்டோவும் ஆனியன் கூட சேர்த்து அரைஞ்சி கொடுத்துரு. அப்புறம் சீக்கிரமாக செய்ய முடியும். என்னென்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு, நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். இன்னைக்கு அது சீக்கிரமாக சமைச்சு சாப்பிடலாம். இதுமாதிரி ஸ்லைஸாக இருக்குவா? ரெண்டு வெங்காயம் போதுமா? போதும்னு நினைக்கிறேன். அரிஞ்சிட்டு பார்ப்போம். போதும் தான். அப்புறம் ஒரு கொஞ்சமாக தான் பண்ண போகிறோம். பச்சடிக்கு ஆனியன்ஸ் கட் பண்ணிவிடுவா? நீ இதை பண்ணிவிட்டு அப்புறம் டைம் இருந்தால் பண்ணிவிடு. ரெண்டு பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி. அவ்வளோதான். தக்காளி வேணும், அரைஞ்சிடு. ஓகே சரி, நான் போய் மற்ற வேலை பார்க்குறேன். பைக் நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். போயிட்டு மற்றதெல்லாம் ரெடி பண்ணேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் vlog தான் பார்க்க போகிறீங்க. சிக்கன் பிரியாணி, அது கூடவே சிக்கன் 65 தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சாக இருக்க போகுது. நான் வந்து குட்டி குட்டி ஹெல்பிங் ப்ராசஸ் பண்ணுறேன். என்னோட தங்கச்சி, என்னோட சிஸ்டர் தான் குக் பண்ண போகிறாங்க பிரியாணியும் சிக்கன் 65யும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிக்கன் 65 பண்ண போகிறோம். கொஞ்சமாக அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பின்னாடி போட போகிற உப்பு. ஓகே, உப்பு கொஞ்சம், 65 தூள், 65 பவுடர். எனக்கு நல்லா சூப்பராக அப்படியே காரசாரமாக சூப்பராக சிக்கன் 65 பண்ணணும்டி அன்னைக்கூட. ஓகே, சும்மா கொஞ்சம் தான், கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுலேயே வந்து கொஞ்சம் பிரியாணியும் கொஞ்சம் 65ம் பண்ணுறா. இப்போ என்ன ஆட் பண்ணுற? லெமன் போட்டால் சிக்கனில் நல்லா மேரினேட் ஆகும்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் புளிப்போட. ஆமாம், லெமன் கொஞ்சம். லெமன் போடும்போது அதோடைய அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க. அது வாயில் வந்துருச்சுனாலே அதை எடுக்காமல் போட்டு டேஸ்ட்டே மாறிடும். ஆமாம். ஓகே ஓகே, அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எவ்வளோ நேரம் ஊற வைக்கலாம்? ஒரு 10-15 மினிட்ஸா? இது ஊற வைக்கலாம். எனக்கு இப்போ ஊற வைக்க டைம் இல்லை. அதுதான் நான் டேஸ்ட் பேன் வச்சு ஆயில் சூடாகிற வரைக்கும் ஊறும், அவ்வளோதான். ஆக்சுவலாக நல்லா ஊறுனா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். பட் இன்றைக்கி சுச்சுவேஷன் சீக்கிரம் சமைக்கணுன்றதுனால என்றைக்கு டைம் இருக்கோ நல்லா ஊற வச்சு பண்ணிக்கலாம். கையிலலாம் போட்டு விளையாடுறா. செம்மையாக இருக்குடி, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சும்மா பிரியாணி கூட ஆளுக்கு 2 பீஸ். பிரியாணினாலே 65 இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டோம்ல. இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் பாரு. நெக்ஸ்ட்டு ப்ரெப் ஒர்க் பண்ணிட்டு வரேன். நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். என் தங்கச்சி என்னென்ன அளவு சொன்னோ அதுபடி கட் பண்ணிட்டேன். தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஆனியன்ஸும் அதே மாதிரி பிரியாணிக்கு கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் தான் இன்றைக்கி இருந்துச்சு. இதை வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ என்னோட சிஸ் குக் பண்ண போகிறேன். அவள் கூட சேர்ந்து நானும் vlog கண்டினியூ பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு கொஞ்சமான எண்ணெயில் தான் நாங்கள் பண்ண போகிறோம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம மசாலா போட்டு வச்சு சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த எண்ணெயிலே பிரியாணி பண்ண போகிறோம். இதிலே பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. குக் பண்ணுற கேப்பில் நம்ம இந்த இளநீ தண்ணி அதோடைய வழுக்கையும் சாப்பிட்றலாம். அம்மா உனக்கு செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். செம்ம டைமோட இப்போ செம்மையாக இருக்குது. இளநீ ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வாவ், சிக்கன் 65 செம்மையாக கிறிஸ்பியாக நல்லா கலர்ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிட்டோம். எழுதி சூப்பராக இருக்குது. சீக்கிரம் எடுத்து ஒரு பீஸை வாயில் போடு, டேஸ்ட்டு பார்த்து. ஆஹா, முன்னாடி டெம்ட் ஆக்கிற நீங்கள் பார்த்து எடு. பார்த்து, எண்ணெய் சூடாக இருக்குது, பார்த்து விடாமல். ஆஹா, உண்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது சிக்கன் 65. இது கூடவே லெமன் ஆனியன்ஸ்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணி செம்மையாக சாப்பிட்லாம். ஆஹா, 65. ஆஹா, ஜூஸியாக செம்மையாக இருக்குது. கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக. தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே சிஸ் எடுத்து வச்சுருக்கா. 65 போட்ட எண்ணெய் இதில் நம்ம ஊற்றிட்டோம். இதில் நம்ம பட்டை லவங்கம் போட்டுக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு. பொருடி ரொம்ப இதை நம்ம ஹீட் பண்ணிடக்கூடாது. ஆல்ரெடி ஹீட்டான எண்ணெய் தான். ஸோ லைட்டாக ஹீட் ஆனதுமே பட்டை லவங்கம்லாம் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு எட்ட வந்துடு, மேலெல்லாம் அடிச்சிடும். ஆனியன், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே போட்டுட்டோம். அப்படியே இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம்.
2 பச்சை மிளகாய். உன்னோட ஸ்டைல் பிரியாணியில் நீ ஏதாவது டிப்ஸ் கொடுக்க விரும்புறியாடி? என் ஸ்டைல் எப்போ வேணால் நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகும்ல, நல்லா வதங்கினப்போ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பட் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது வெங்காயம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்னடி போட போகிற? இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு ஈக்குவலான அளவு, பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரியாணி சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கணும், அதில் பச்சை ஸ்மெல் போட வரைக்கும். நம்ம இஞ்சி பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அதுலேயே நம்மளுக்கு பிரியாணியோட ஃப்ளேவர் வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான காரம் எவ்வளோ வேணுமோ நம்ம காரத்தூளில் தான் ஆட் பண்ண போகிறோம். இன்னைக்கு பிரியாணி மசாலா இல்லை. ஆமாம், காரத்தூள் வச்சு காரத்தூள் வச்சிடலாம். மோஸ்ட்டாக காரத்தூள் தான் பிரியாணி செய்வாங்க. கரம் மசாலா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணடி. கலர்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த நேச்சுரல் கலர், இந்த மிளகாய் தூள், இந்த கலர்லேயே நம்மளோட பிரியாணி வரும். கொத்தமல்லி புதினா. இப்போ கொத்தமல்லி புதினா, தயிர் சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு முன்னாடியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள், பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் நல்லா நம்மளுக்கு வதங்கணும். தயிரோட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்படி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுவே பத்தாது, நம்ம லாஸ்ட்டாக ஒரு தடவை பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளியா? ஓகே, நம்மளோட டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட் போட போகிறோம். என்னடி அது? சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் போட்டாச்சு. அதுலேயே மஞ்சள் தூளும் போட்டுருக்கோம். பிரியாணி சூப்பராக வருது. இப்போ நம்ம சிக்கன் வேகும் போதே 1/2 லெமன் நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ அதோட புளிப்புலாம் உள்ளே ஏறி நல்லா வதங்கும். பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ அரிசி போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இதை நல்லா கொதிக்கணும். கொதித்து சிக்கன் அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா டேஸ்ட் சிக்கனில் ஏற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சிம் பண்ணிவிட்டு ஆவி அடிக்கணுன்றதுக்காக சிம் பண்ணிவிட்டு அரிசி போட வேண்டியதான். அரிசி போட்டுடலாம். இப்போது கழுவி ரெடியாக வச்சுருக்கோம். சம்பா பார்த்து போல்றி, கையில் சுட்டுக்க போகிறேன். நார்மல் ரைஸ் தான், கொஞ்சம் சீரக சம்பா மாதிரி. அந்த மாதிரி டேஸ்ட்டில் நம்ம வச்சுக்க வேண்டியதான் இல்லை? சீரக சம்பா மாதிரி இருக்கும் பார்க்க லைட்டாக அந்த அரிசி. மிக்ஸ் பண்ண ஸ்பீடு வச்சுட்டு விசில் போட்டுடலாம்ல. ஒரு தடவை லைட்டாக உப்பு செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லைட்டாக உப்பு தேவைப்படுச்சு, கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ விசில் போட்டுடலாம். வாவ், பிரியாணி சூப்பராக வந்திருக்குடி. நல்லா மிக்ஸ் பண்ணு. போலன்னு இருக்கா, சூப்பராக இருக்குது. நேச்சுரல் கலரே சூப்பராக இருக்குல்ல, கலரே போட தேவையில்ல. சூப்பராக இருக்குது. பசிக்குது வேற, சீக்கிரமாக சாப்பிட்ணும். பிரியாணியை போட்டுடி சாப்பிடுவோம். இங்கே போடு, பீஸுக்கெலாம் பார்த்து அள்ளி போடு. பீஸை போடுறேன். இரு. ஆஹா, சூப்பராக இருக்குடி. நல்லா ஜூஸியாக எம்மியாக தெரியுது. எனக்கு செமையாக 65. 65 வை. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65ஓட ஒரு செமையான ஒரு லஞ்சு. ஆனியன் ரைத்தா சூப்பர் டி. அப்படியே இந்த தட்டை என்கிட்ட கொடுத்துரு, சாப்பிடு. இது நம்ம 2 பேருக்கும் தான் இது. வாவ், அமேசிங்காக இருக்குது. நம்ம கலர்லாம் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் நேச்சுரல் கலர்லேயே இருக்குது. சிக்கன் பீசஸ்லாம் சூப்பராக இருந்திருக்கு. சிக்கன் 65 சூப்பராக இருக்குது. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா. டேஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கவே கலர் சூப்பராக இருக்குது. எந்த டேஸ்ட் பார்க்குமா? ஃபஸ்ட்டு சிக்கன் 65. எப்பயுமே இனிமேல் நானே செஞ்சு நானே என்ன புகழ்ந்துக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கு. சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பார்க்கலாம். சிக்கன் பீஸ் எடுத்து பிரியாணியில் வச்சு அது கூட கொஞ்சமாக ஆனியன் ரைத்தாவையும் வச்சு சிக்கன் பீஸையும் குட்டியாக சிக்கன் 65 பீஸும் வச்சு அப்படியே ஒரு வாய் எடுத்து ஆக்காமிடாம. உனக்கு தான் எடுத்து உனக்கு தான் ஆக்காட்டிங்களா? எப்படி இருக்கு? சூப்பர். வாய் ஃபுல்லாக பிரியாணியாக இருக்கா? டேஸ்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். வச்சு சாப்பிட்றாங்க. வாய் ஃபுல்லாக வச்சுட்டா. சூப்பராக இருக்கு. ஓகே, நம்மளும் அதே மாதிரி சாப்பிட்டு பார்ப்போம். சேம் ஒரு பீஸ் சிக்கன், கொஞ்சமாக சிக்கன் 65, அது கூடவே ஆனியன் ரைத்தா வச்சு ஒரு வாய் அப்படியே எடுத்து
செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஷெஃப்ஸ்லாம் சொல்கிறாங்க அத்தன்டிக் ஹோம்மேட் பிரியாணி. அப்படி தான் இருக்கும், டாப் நாச்சாக இருக்கும். நீங்களும் சந்தோஷமாக சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபேமிலியோட. நாங்கள் உங்கள் ஃபேமிலியோட சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய் பாய் பாய்.